அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மக்ஃபிரத்தே மகாம் வ தீனி இஸ்லாம். அல்லாஹும்ம ஹ்தினா வ ஆஃபினா வர்சுக்னா ஹலாலன் தய்யிபன் வஜ்புர்னா பில் அமாலி சாலிஹா. اللهم إنا نعوذ بك من الهم والحزن ونعوذ بك من العجز والكسل ونعوذ بك من الجبن والبخل ومن غلبة الدين وقهر الرجال. اللهم صل على محمد النبي الأمي وآله وصحبه وسلم. جزا الله سيدنا ونبينا مولانا مرشدنا ومولانا محمد رسول الله صلى الله عليه وآله وسلم. أما بعد، أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ومن يعص الله ورسوله ويتعد حدوده يدخله نارا خالدين فيها وله عذاب مهين. وقال النبي صلى الله عليه وآله وصحبه وسلم: اللهم انفعني بما علمتني وعلمني بما ينفعني وارزقني علما ينفعني. சர்வ புகழும் அனைத்து சக்தியும் தனதாக்கி தான் நாடியபடி முழு உலகையும் 14 உலகையும் தனக்குள்ள அடக்கி மகாநீதமாக செயல்படுத்தக்கூடிய ரப்புல் இஸ்ஸா அல்லாஹு ஜல்ல ஜலாலஹு அமனவாலஹு ஒருவருக்கே அனைத்து புகழும். சாந்தியும் சமாதானமும் சர்வரே காயினாத் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் குடும்பத்தார்கள், அஹ்ல பைத்துகள், கிளையார்கள், சத்தியசீலர்கள், சஹாபாக்கள், நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த அனைத்து சித்திகீன்கள், சாலிஹீன்கள், மூதாதையர்கள், பெற்றோர்கள், நம் அனைவர்கள் மீதும் உண்டாகுவதுடன் அல்லாஹுடைய ரஹ்மத்தும் மாநபியின் சாந்தியும் அவர்களுடைய ஷஃபாத்தும் நம் அனைவர்களுக்கும் என்றென்றும் என்றென்றும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நிலைத்து தீனுல் இஸ்லாத்திலே ஹக்கை ஹக்காக, பாத்திலை பாத்திலாக விளங்கி நடக்கும் மகாபெரும் ஒரு அருள் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழிகளே, அல்லாஹ் மனிதர்களுக்கென்று சில வாய்ப்புகளை நல்கியிருக்கான். ஒரு மனிதன் தீமையை செய்ய முனையும் போது, நாடும்போது அவனுக்கு கொஞ்சம் அல்லாஹ் அவகாசத்தை தர்றான். மலக்குகள், தீமை எழுதக்கூடிய மலக்குகளிடத்திலே கொஞ்சம் அவகாசமாக அவர்களுக்கு விடுவிக்க வைக்கிறான். அதே அல்லாஹ் மனிதன் நல்லதை நாடி செய்கின்ற பொழுது அவனுக்கு அதி தீவிரமாக நன்மை செய்யும்படி மலக்குகளை, நன்மை எழுதும்படி மலக்குகளை அல்லாஹ் தோன்றான். இது அவனுடைய ரஹ்மத்துக்களில் மகா பெரும் ரஹ்மத்தாக கட்டுப்பட்டவை. ஏண்டா, பாவம் செய்ய முனைகின்ற பொழுது உடனே எழுதணும், அது அல்லாஹ் தடுக்கிறான். என்னுடைய அடியான் தௌபாவின் பக்கம் விரைந்து வரமாட்டானா? என்னுடைய அடியான் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கோர மாட்டானா? என்னுடைய அடியான் என் ஹபீபை பின்பற்ற மாட்டானா? என்ற இந்த 3 கருத்துக்காக
மனிதனுடைய பாவங்கள் செய்ய முனைந்து எண்ணினால் அவனுக்கு கொஞ்சம் அவகாசத்தை எல்லாம் என்ன செய்கிறான், கொடுக்குறான். சரி, ஒருத்தன் பாவம் செஞ்சிட்டான், அந்த பாவத்திற்கு அவன் எப்படியாவது பச்சாதாபப்பட்டு வரமாட்டானா என்று ஒரு பாவம் செஞ்சால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுக்கு ஒரு பாவம் அளவுக்கு தான் அவனுக்கு தீமையை எழுத வைக்கிறான். சரி, அந்த ஒரு தீமையை கூட அவனுக்கு முழுமையாக இல்லாமல் கொஞ்சம் அவகாசத்தை அல்லாஹ் கொடுக்குறான். ஆனால் நன்மை நாடிட்டாவே நன்மை எழுதப்படுது. இப்போ ஒருத்தன் ராத்திரியில் படுத்திருக்கான், தஹஜ்ஜத் தொழுவன் ஒன்று நியத்து, நான் ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு தஹஜ்ஜத் தொழுகிறேன் அப்படின்னா பாங்கு சொல்ல 5 நிமிஷம் வரைக்கும் தஹஜ்ஜத் தொழுகலாம். அந்த தஹஜ்ஜத் தொழுவதாக ஒரு 6 ரக்காயத்தோ 4 ரக்காயத்தோ அல்லது 8 ரக்காயத்தோ அல்லது 12 ஏதோ ஒரு தொழுவதாக நியத் செஞ்சுட்டு படுத்துடுறான் ஒரு மனுஷன். ஆனால் பாங்கு சொல்லியாச்சு, எந்திரிச்சு பார்க்குறான், சுபுடைய நேரம் வந்துருச்சு. இப்போ இவனுடைய நிலை என்ன? அந்த தஹஜ்ஜத் தொழுவதாக நியத்து பண்ணி படுத்தான் பாருங்க, அந்த நன்மை இவனுக்கு கிடைச்சி போச்சு. ஒருத்தன் படுக்கும்போது ஏதாவது ஒரு சிறிய பெரிய தவறு செய்யணும்னு எண்ணிட்டு படுக்கிறான், இது எந்திரிச்சவனே. அப்படி படுக்கிறவனுக்கு அவனுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுக்கப்படுது. நன்மை செஞ்சவனுக்கு செய்யலை, நன்மை எழுதிட்டான்ல. தீமை செய்ய போகிறவனுக்கு தீமை நாடிட்டான், தீமை செய்யலை, ஆனால் அவனுக்கு கொஞ்சம் அவகாசம் தர்றான்ல. அந்த தீமை இந்த மனிதன் செய்து முடித்த பிறகு ஒரு தீமையினுடைய அளவுக்கு அவனுக்கு என்ன செய்யுது, பல தீமைகளுடைய பாவம் செஞ்சுட்டான், இவன் அதிகமான பாவம் செஞ்சுட்டான் அப்படின்றத செஞ்ச பிறகு தான் எழுதப்படுது. நன்மை அப்படி இல்லை, நியத்து வச்ச உடனே அவனுக்கு கிடைச்சி போகுது. ஆகையினால் இந்த பாவம் நியத்து வச்சா நமக்கு எழுதப்பட்டு விட்டது, அவன் தௌபாவின் பக்கம் விரைய மாட்டானா என்பதற்காக அவகாசமும் கொடுக்கப்படுது. சரி, பாவத்தை செஞ்சிட்டான், அவனுக்கு அந்த பாவம் செய்வதற்கு பாவத்திற்குரிய கூலி எழுதப்படுது. அவன் சிறிது நேரத்தில் தௌபா செய்து விட்டான், அதை உடனே அழிக்கப்பட்டு விடும். சிறுபாவங்கள், பெரும்பாவங்கள் பச்சாதாபப்பட்டு அழுது அல்லாஹ்விடத்தில் புலம்பி 3 ஷர்த்து வைக்கணும். சத்தியமாக பாவம் செய்ய மாட்டேன் அல்லாஹ்விடத்தில் நாம் சொல்லணும். 2வதாக, அந்த பாவம் என்னிடத்தில் நிகழ்ந்து விட்டது, உன்னை தவிர மன்னிக்கக்கூடியவன் யாரும் இல்லை. 3வதாக, செய்த பாவத்திற்காக பச்சாதாபப்பட்டு அழுது புலம்பி அல்லாஹ்விடத்தில் முறையீடு செய்வது. இந்த 3 சரியாக இருந்தால் தான் அந்த தௌபா மன்னிக்கப்படும். பெரும்பாவத்திற்கு பெரும்பாவம் என்ன? குர்ஆனில் தடுக்கப்பட்டவை: கொலை, கொள்ளை, திருடு, அப்புறம் ஜினா, அடக்குமுறையில் நீதத்தை மறந்த அநீதத்தின்படி அநீதத்தை தீர்ப்பு செய்வது, தொழுகை இபாதத்து நற்கர்மங்களை விடுவது, அல்லாஹ் ரசூலுக்கு மாறுபட்ட வாழ்க்கை வாழ்வது, வட்டி, இது போன்றுள்ள எண்ணிலடங்கா குற்றங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். எண்ணிலடங்கா குற்றங்கள் பெரும்பாவங்கள். இந்த பெரும்பாவங்களுக்கு அல்லாஹ்வினிடத்தில் நாம் சரியான முறையீடு தௌபா செய்யாமல் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். ஆக பாவம் என்பது என்ன அப்படின்னு சொன்னால் 2 வகை இருக்கு. பாவம் என்பது குற்றத்தை செய்வது ஒரு வகை. பாவம் என்பது படைப்பு இனங்களின் மீது இறக்கப்படுவது. பாவம் இப்படி இருக்காங்க அப்படின்னு இறக்கப்படுவது, அந்த பாவம் வேற, இந்த பாவம் வேற. இந்த பாவம் 2 வகைகளில். பாவம் என்று சொன்னாலே பாவையா அவர் இப்படி இருக்கார், பாவம் அந்த குடும்பம் இப்படி இருக்குது, கஷ்டப்படுது, ஏதாவது நம்ம சொல்கிறோம்ல, அதுக்கு இந்த பாவம்ன்ற வார்த்தை நம்ம உபயோகிக்கிறோம். இந்த உபயோகிக்கின்ற வார்த்தை பாவம் என்றால் இறக்கப்படுதல் நம்ம பாஷையில். அல்லாஹ்வுடைய பாஷையில் பாவம் என்றால் குற்றம் செய்தல். நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக நினைத்து வாழணும். அதனால்
அல்லாஹ்வுக்கோ ரசூலுக்கோ நாம் அவர்கள் சொன்னதை முறித்து சத்தியத்தை விளங்காமல் அல்லது விளங்கி விளங்க முடியாத தூக்க மூஞ்சிகளாக நாம் எடுத்து நடப்போமேயானால் மிகப்பெரிய ஒரு குற்றமாக அது மாறி அமைந்துவிடும். அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்கிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வமன் யஅஸில்லாஹ, அல்லாஹ்வுக்கு யார் மாறு புரிகின்றார்களோ, வரசூலுஹு, அவனுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் யார் மாறு புரிகின்றனரோ, வயதஅத்த ஹுதூதஹு, குர்ஆன் ஹதீஸினுடைய சட்டதிட்டங்களை யார் அந்த எல்லை மீறி வரம்பு மீறி மறந்து விட்டார்களோ, யுதுஹில்ஹு நாரா, அவர்களை நரகத்திலே நுழைவிக்கப்படும். சொல்ல நரகம்ன்றது லேசாக இருக்குது, ஆனால் அதனுடைய தண்டனைகள் மிக பிரமாண்டமானவை. ஒரு சின்ன கல்லில் ஒருத்தரை அடிச்சுட்டா அவன் கத்துறான், அல்லது கையில் கிள்ளி விட்டுட்டா கத்துறான், 4 அடி அரை விட்டுட்டா கத்துறான், குச்சியில் அடிச்சுட்டா கத்துறான். இதெல்லாம் சுளீர் என்று மனிதர்களை கோபத்தில் ஆழ்த்தக்கூடிய ஒரு வேதனை. அதை விட பெருசு என்னண்டா, ஒருத்தன் வாள் எடுத்து வெட்டுறான், அல்லது மண்டையில் கல்லை தூக்கி போட்டு அடித்து சாகடிக்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு என்ன துடிப்பான் அவன். மீண்டும் உயிரோடு வந்துட்டான், நம்மளை விடுவானா அவன் அடித்ததுனால? அப்போ வேதனை தரக்கூடிய நிலை இது சாதாரணது. ஆனால் இவன் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு புரிந்து குர்ஆன் ஹதீஸினுடைய சட்டதிட்டங்களுக்கு மாறு புரியும் போது அல்லாஹ் தர்ற தண்டனை இருக்கு பாருங்க, நாரன், கொடூரமான நரகம். ஹாலிதீன ஃபீஹா, அதில் நுழைந்தவர்களெல்லாம் மறுபடி வெளியில் வர முடியாது, நிரந்தரமாக தங்கிவிடுவார்கள். வலஹு, அந்த நரகத்திலே அதாபும் முஹீன், முதல்லையே தங்கரியம் செய்யப்பட்ட வேதனைகள் அதில் இருக்குது. அதோடு இந்த நரகமும் ஒரு வேதனை. 2 விதமான தண்டனை. சாதாரண ஒரு நெருப்பு குச்சி கொளுத்தும் போது தவறி நம்ம மேலே அல்லது கை காலில் அல்லது கையில் சுட்டுட்டா, அல்லது முஸ்லீம்களும் இன்றைக்கி வெடி விடக்கூடாது விட்றாங்க. அந்த வெடி கொளுத்தும் போது வெடி கையிலையோ அல்லது காலிலையோ ஏதாவது ஒரு பகுதியில் உடம்புல வெடிச்சிட்டு தீப்பட்டுருச்சுன்னா என்ன எரிச்சல் வலி தாங்க முடியல. இதைவிட பல்லாயிரம் மடங்கு அதி தீவிரமாக கரித்தல், யுஹரிக், கரித்தல், அஹ்ரக யுஹரிக்கு, இஹ்ரா, கரித்தல், கரிக்குதல், கரிக்கப்படுதல். எத்தனை நிலை பார்த்தீங்களா? இந்த நிலை உடலில் வந்துடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் நினைக்கலாம், ஒரு தடவை கரிச்சிருச்சுன்னா அதோட முடிஞ்சு போச்சு, சரி அடுத்தது ராகத்துண்டு. கிடையாது. அது கரித்து கரித்து, எப்படி கோழிக்கறியை பல வகைகளில் சில்லி, அதாவது ஜொகலு, அதுக்கு பிறகு என்ன ரோலரு, அதுக்கு பிறகு என்ன நெருப்பில் சுடுறது, பல வகை நாம் செஞ்சு நமது வாய்க்கு ருசியை ஒரு உயிரினத்தை ஹலாலாக ஆனது தான். ஒரு ஆடோ மாடோ கோழியோ அல்லது ஹலாலாக்கப்பட்ட பறவைகளையோ நாம் அது மாதிரி அதை உயிரோடு அறுத்து தக்பீர் சொல்லி அறுக்கிறோம், அது வேறு விஷயம். அறுத்து ரெக்கையெல்லாம் பிச்சு குடலை எடுத்துகிட்டு கழுவி உப்பை போட்டு மசாலாவை போட்டு ரோலரில் விட்டு அப்படியே சுற்றுன்னு சுற்றி அதை திங்கும்போது இவன் என்ன ரசனையில் திங்கிறானோ, இதை விட பன்மடங்கு ரசனை நரகம் அனுபவிக்கும். எவ்வளோ பெரிய தண்டனை! அங்கே மசாலா தேவையில்லை, போடுறதுக்குள்ளே மசாலாவுக்கு அங்கே தேர், பாம்பு, நட்டுவாக்களி என்னென்ன எல்லாம் தயார் செஞ்சுருக்கானோ சொல்லிட்டான்ல. ஹாலிதன், ஹாலித், நீங்க முடியாது. ஃபீஹா, அந்த நரகத்திலே. ஏன்? வலகும் அதாப், அங்கே அதாபு இருக்குது. எதில்? நரகத்தில். நரகம் என்றால் அதாப், அதாபு என்றால் நரகம். முஹீன், ரொம்ப கொடூரமாக தயார் செய்யப்பட்டவை. அப்போ அதில் என்ன ஜந்துக்களும் இருக்குது, நரக ஜந்துக்கள். அதில் எவ்வளோ பெரிய தண்டனைகள் என்பதை ஹதீஸில் அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம குறிப்பிடுறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? வமன் யஸில்லாஹ வ ரசூலஹு,
அல்லாஹ் ரசூலுக்கு யார் மாறு புரிந்தார்களோ வயத்த அத்த ஹுதூதஹு அல்லாஹ் ரசூல் போட்ட சட்ட விதிமுறைகளை யார் மறுத்து உடைத்தார்களோ யுதுகில்ஹு நாரன் ஹாலிதீன ஃபீஹா அவர்கள் நிரந்தரமானவர்களாக விடுவிக்க முடியாதவர்களாக அங்கு அதாபு செய்யப்படும், நரவழித்தை தள்ளப்பட்டு வலகு அதாபும் முஹீன் தள்ளப்பட்டதோடு மட்டுமல்லாமல் தங்கரியம் செய்ய வைக்கப்பட்ட வேதனைகளும் தண்டனைகளும் அவர்களை கரிக்குதல்களும் நோவினைகளும் உண்டு என்று அல்லாஹ் இந்த ஆயத்தை மிக தெளிவாக நமக்கு குறிப்பிடுறான். நம் உயிருக்கும் மேலான முஹம்மது அல் முர்தலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நரகத்தை பற்றி பல்வேறான ஹதீஸ்கள் நமக்கு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஹதீஸுடைய கருத்துக்களை எல்லாம் நாம் பார்க்கும்போது மனிதர்களுக்கு ஆகிரத்தில் கிடைக்கக்கூடிய தண்டனை அதி நவீனமாக தங்கரியம் செய்யப்பட்டிருக்கும். சோறு வடிக்கணும், சால்னா காய்ச்சணும், டீ போடுறோம், அல்லது சூடான பொருள் கை தவறி காலிலேயே கையிலே விழுந்துருச்சுன்னு சொன்னால் எவ்வளோ அதாபப்படுறான், மருத்துவத்திட்ட போகிறான், எவ்வளோ செலவாகுது. அங்கே ஒன்றுமே செய்ய முடியாதுங்க இந்த பிக்காலி பயல்களுக்கு. பிக்காலின்டா நரகவாதி, நரகவாதின்டா பிக்காலி, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அங்கே போய் இவனை தள்ளி விட்டுட்டா எந்த அதாம்பு தாங்க முடியாது. நறுக்குன்னு கொட்டினா ஆண்டு கத்துறான், ஒரு அடி அடித்தா அழுகிறான். இத்தகைய உடம்பை வச்சு, மெலிதான உடம்பை வச்சு, சேமியாவை போன்றுள்ள ஒரு உடம்பை வச்சு இந்த உடம்புக்கு என்ன தாங்கும்? அதனால தானே வமையுத்த இல்லாக வர சூலஹூ அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான். ஃபக்கது ஃபாஸ ஃபௌஸன் அதீமா. அடுத்து சொல்கிறான், நாம் உணர்வோடு நமது உடம்பை தற்காத்து கொள்வதற்குண்டான ஆயத்தை நம்முடைய முயற்சியை பலப்படுத்தி அதிகப்படுத்தி நல்ல பல அமல் செய்ய முயற்சிக்கணும். வல்ல ரஹ்மான் கொடூரமான நரக நெருப்பின் தீங்கிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. நாம் செய்கின்ற அடவாடித்தனமான அந்த நிலைகளிலிருந்தும் பிக்காலித்தனமான நிலைகளிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து நம்மை உயர்வாக ஆக்குவதற்குண்டான ஒரு தர்ஜாவை ஏற்படுத்தி ஈமானிலே சலாமத்தையும் ஈகானிலே மன உறுதியையும் அஃஆல் செயல்பாட்டிலே நல்ல திறன் கொண்ட நம்பிக்கைக்குரிய நிலைகளையும் கொடுத்து நல்ல பல அமல் செய்ய அல்லாஹ் ரசூலுடைய சட்டங்களை மதித்து சிறமேற்கொண்டு வாழ அல்லாஹ் அருள் பாலிக்கட்டும். அல்லாஹும்ம அஹ்தினா ஃபீமன் ஹதைத் வஆஃபினா ஃபீமன் ஹதைத் வஆஃபினா ஃபீமன் ஆஃபைத் வதவல்லனா ஃபீமன் தவல்லைத் வபாரிக் லனா ஃபீமா ஆதைத் ஃபஇன்னக தக்லி வலா யுக்லா அலைக் வலா யضில்லு மன் வாலைத் ஃபலக்கல் ஹம்து ஹத்தா தர்லா யா அர்ஹமர் ராஹிமீன் இர்ஹம்னா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅ்தூனி மினல் முஸ்லிமீன்.